நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. மீன ராசிக்கு இப்போ ராசி பலன் பார்க்கலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் கூட பார்க்கலாம், பெருசாக தொந்தரவுகள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. பொருளாதார விஷயமாகட்டும், உத்தியோக ரீதியான விஷயங்களாகட்டும், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் மாறுபடும் போது இது துர்பலனை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அதனால் இண்டிவிஜுவல் ஜாதகம் ரொம்ப முக்கியம். பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் உண்டாகும். எதிர்பார்ப்புகள், எதிர்பார்த்த வேலைகள் சரியானபடி நடக்கிறதுக்கும், தடைகளை நிவர்த்தி பண்ணி தாண்டி போகிறதுக்கும் உண்டான மனோதைரியமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவங்களுக்கு உண்டு. இந்த 3 விஷயம் அவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதைகளை வழிவகுக்கும். இது பொது பலன். இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். கல்வி ரீதியில் ரொம்ப சிறப்பாக திகழ்வாங்க. எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை சரியான ரீதியில் நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைங்களுக்கு உண்டாகும். இந்த வருஷத்தில் அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையறதுக்கு ஒரு நல்ல விதமான வழிவகைகளும் நல்ல விதமான ஒரு அணுகுமுறையும் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ காலேஜுக்காக வெயிட் பண்ண, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கும். அவங்களோட படிப்பு ரீதிக்கு தகுந்த மாதிரி, அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலேஜில் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அங்கேயும் அவங்களோட வாழ்க்கை ரீதி அப்படின்றது, அவங்க கல்வி ரீதின்றது சிறப்பாக செய்யறதுக்கு உண்டான மனோபாவத்தை கொடுக்கும். அதே மாதிரி படிப்பு ரீதின்றது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பம் அமையும். விளையாட்டுத்துறை ஆகட்டும், மற்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கல்வி இல்லாமல் மற்ற விஷயங்களில் பலப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் பேரும் புகழும் கொடுக்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பமாக இந்த வருஷம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. புதுவிதமான முயற்சி நற்பலனை தரும் இந்த வருஷம் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி விவாக ரீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, முதல் விஷயம். அதனால சரியான ரீதியில் விவாகம் நடந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை சரியான ரீதியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நற்பலனை தரும். வாழ்க்கை அந்த மாதிரி அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் தடைகள் நிவர்த்தியாகும். முதல் விஷயம் அதெல்லாம் தடைகள் நிவர்த்தியாகி நல்ல விதமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நின்றுட்டு இருக்கக்கூடிய தடைகள் இதில் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். கல்யாண ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி புத்திரபாகியம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சரியான ரீதியில் புத்திரபாகியம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை கிடைக்கும். தெய்வ ரீதியான வழிபாடுகளோட இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான ரீதியில் புத்திரபாகியம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடி நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும். குழந்தைங்களால் இவ்வளவு நாள் தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் இந்த சமயத்தில் அந்த குழந்தைகளோட தொந்தரவுகள்ல இருந்து வெளியில் வரத்துக்குண்டான சாத்தியதை, அதாவது அந்த குழந்தைங்க சரியான ரீதியில் தன்னோட எண்ணங்களுக்கு, பெற்றோர்களோட எண்ணங்களுக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. 9ஆம் பார்வை இருக்கிறதுனால துர்கிரக தோஷத்திலிருந்து வெளியில் வருவாங்க. சுப கிரக பார்வை இருக்கிறதுனால பலம் உண்டாகும். அதனால இந்த தொந்தரவுகள்ல இருந்து வெளியில் வந்துடுவாங்க. அது மாதிரி தன்னோட அதாவது பெற்றோர்களோட சொற்பேச்சு கேட்காத குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களால இந்த வருஷம் அப்பா அம்மாவுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். குடும்ப ஸ்திரீகள் ஓரளவுக்கு நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. நல்ல விதமான அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் சரியானபடி நிறைவேறத்துக்கு உண்டான வாழ்க்கை அமையும். குடும்பஸ்தர்கள், உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான எதிர்பார்ப்புகள் நல்ல விதமான நிறைவேறத்துக்கு உண்டான அனுகூலியம் உண்டாகும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு.
இன்பகரமான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் பராபவ வருஷம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு இன்பகரமான வாழ்க்கைன்னே சொல்லலாம். வயோதிகர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் சீராக இருக்கும். பெருசாக பாதகத்தை கொடுக்காது. தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது. மருந்து மாத்திரையினால ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். புதுசாக எதுவும் வரவுன்றது இருக்காது. இருக்கிற தொந்தரவுகளே ஜாஸ்தியாக இருக்கும். புதுசாக உள்ள எதுவும் தொந்தரவுகளை இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளாலையும் மிருத்யுஞ்சய ஜெபம், தன்வந்திரி மந்திரம் இதெல்லாலையும் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ரீதியான தொந்தரவுகள் குறையறதுக்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த மந்திரத்துக்குண்டான வைப்ரேட்டிவ் வந்து உங்களோட உடல் ரீதியான தொந்தரவுகளை குறைக்கிறதுக்குண்டான சாத்தியதைகள் அதிகமாகும். பொதுவாக இயற்கை மருந்துகளால் தப்பிச்சிக்கலாம். நிறைய இயற்கை மருந்துகள் உட்கொள்றதுனால நிறைய ரோகங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்குண்டான சாத்தியதைகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கறதுக்குண்டான வருஷமாகவும், தடைகள் இல்லாத வருஷமாகவும், நிம்மதியான வருஷமாகவும் அமையறதுக்குண்டாக குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட தெய்வ அனுகூலியத்தினாலையும் குலதெய்வ அனுகிரகத்தினாலையும் பெரியவர்களோட ஆசீர்வாதத்தினாலையும் இந்த வருஷம் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்குண்டான ஒரு அனுகூலியம் கிடைக்கும். நமஸ்காரம்.